போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ப்ரீ யூடியூப் கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த வகையில பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் பாடத்தில இருந்தும் பாட தலைப்பின் வாரியாக பார்த்தோம் அப்படின்னா வினாக்கள் முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கிட்டு வர்றோம். சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ்ல சரிங்களா, சயின்ஸ் அப்படின்றது உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது எதுவாக இருக்கும் அப்படின்னா சார்பாய்வாளர் தேர்வுல அறிவியல் தான். சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அறிவியல்ல 2வது பகுதி அணுக்கரு இயற்பியல்ல இருந்து முக்கியமான வினாக்கள், அது போக இதுவரைக்கும் சார்பாய்வாளர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இலவச ஸ்காலர்ஷிப் தேர்வு சரிங்களா என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மே 26 அன்று நடைபெற உள்ளது. அந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா நல்ல அந்த தேர்வில் ஸ்காலர்ஷிப் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய 100 மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டண சலுகை அளிக்கப்படுகிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல் 5 மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முழு கட்டண சலுகை. அப்ப பீஸே கிடையாது. சரிங்களா? வேற எங்கேயும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அப்ப முதல் 5 மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா 100% முழு கட்டண சலுகை. சரிங்களா? அதுக்கு அடுத்து 5 மாணவர்கள் 75%. சரிங்களா? 75% கட்டண சலுகை. சரிங்களா? அதுக்கு அடுத்து அடுத்த 20 மாணவர்களுக்கு 50%. சரிங்களா? அடுத்த 50 மாணவர்களுக்கு 25% கட்டண சலுகை தரப்படுகிறது. இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 2 வாரம் தேர்வுக்கு இருக்கிறது. தேர்வுக்கு மிக அருமையாக தயாராயிருங்க. தேர்வு தொடர்பான வினாக்களுக்கோ மற்றும் உங்களுடைய முன்பதிவு தேர்வு எப்படி எழுதுறது தேர்வு தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் கீழ்கண்ட எண்ணை 8754754444 அல்லது 9995554353 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தேர்வு சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக்கங்க. சரிங்களா? வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். கதிரியக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னிச்சையான நிகழ்ச்சி, அது எதை சார்ந்தும் மாறுபடாது. சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அதை இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு பிரிப்பாங்க. அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமா இருக்கிறதெல்லாம் இயற்கை கதிரியக்கம். 82 விட அதிகமான தனிமங்கள்ல ஏற்படக்கூடியது. அட்டாமிக் நம்பர் 82 விட குறைவாக இருக்கிறதுல எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயற்கை கதிரியக்கம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அல்லது நார்மலா கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க பிரிச்சே படிச்சுக்கோங்க. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐரின் கியூரி மற்றும் சோலியட். சரிங்களா? ஐரின் கியூரி மற்றும் சோலியட் இவங்க தான் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். அப்ப ஹென்றி பெக்கரல் யார் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். இவங்க யாருப்பா? இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். நேச்சுரல் ரேடியேஷன். சரிங்களா? நேச்சுரல் ரேடியேஷன் இயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். சரிங்களா? இந்த மேரி கியூரியும் பீரி கியூரியும் கணவர் மனைவி. சரிங்களா? இவங்க என்ன தனிமம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ரேடியம் அப்படின்ற தனிமத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரேடியம் புலனியம் அப்படின்ற தனிமங்களை கண்டறிந்தவர் மேரி கியூரி மற்றும் பீரி கியூரி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2 போலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2, ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர். சரிங்களா? ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன். யாருப்பா? ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன். சரிங்களா? ஆனோடு கதிர்கள் என்ன சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. நேர்மின் சுமையா எதிர்மின் சுமையா அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன். இந்த ஆனோடு கதிர்களை பின்னால புரோட்டான் அப்படின்னு அழைத்தவர் தான் ரூதர்போர்டு. சரிங்களா? கோல்ஸ்டீன் வேற என்னப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு? புரோட்டானை கண்டறிந்தவர். யாருப்பா? கோல்ஸ்டீன் எதை கண்டறிந்தவர் அப்படின்னா புரோட்டானை கண்டறிந்தவர். புரோட்டானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன். சரிங்களா? புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன். சரிங்களா? அப்ப ஆனோடு கதிர்களை கண்டறிந்தவர்களும் கோல்ஸ்டீன் தான். ஜே தாம்சன் யார் அப்படின்னா
2க்கு வருவாரு சரிங்களா. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பாசம் அப்படின்னா தர்பூசணி திராட்சை மாதிரி பிலிம், அதாவது தர்பூசணி திராட்சை மாதிரி பழத்தை வெளியிட்டு சரிங்களா எலக்ட்ரானை பத்தி சொல்லிருப்பாப்ல. தர்பூசணி பழம் மாதிரி அமைப்பை வெளியிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாலும் இவர்தான் சரிங்களா, ஜே தாம்சன் சரிங்களா. ரூதர்போர்டு இவர் யார் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நம்ம பாக்குற தலைப்பிலேயே இருக்கு. அணுக்கரு இயற்பியலின் தந்தை யார் அப்படின்னா ரூதர்போர்டு. அணுக்கரு இயற்பியலின் தந்தை யாருப்பா? ரூதர்போர்டு சரிங்களா. அதுக்கடுத்து அணுவினுடைய உட்கரு முக்கியமானது என்ன அப்படின்னா அணுவினுடைய உட்கரு சரிங்களா. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணுவினுடைய உட்கரு. இந்த அணுவினுடைய உட்கருவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னாலும் ரூதர்போர்டு தான் சரிங்களா. அணுவினுடைய உட்கரு இது சரிங்களா. செல்லோட உட்கரு யாருப்பா? ராபர்ட் பிரவுன். செல்லினுடைய உட்கரு அப்படின்னா ராபர்ட் பிரவுன் சரிங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐல வந்து பார்த்தோம்னா அந்த அணுவினுடைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் சரிங்களா, அடிப்படை துகள்களை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துரும் சரிங்களா. அப்ப அடிப்படை பார்ட்டிகல் அப்படின்னு போகும்போது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அணுவினுடைய உட்கரு, ஆனோடு கதிர், கேத்தோடு கதிர். அதுக்கடுத்து மீசான் பார்ட்டிகல், அதுகளை வச்சு ஒரு கொஸ்டின் முடிஞ்சிடும் சரிங்களா. அந்த வகையில அணுவினுடைய உட்கருவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ரூதர்போர்டு சரிங்களா. அதுக்கடுத்து நைட்ரஜன் என பெயரிட்டவர் யார் அப்படின்னா ரூதர்போர்டு தான். சரி, நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ரூதர்போர்டு தான். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ரூதர்போர்டு. நைட்ரஜன்ல 2, 3 இருக்குது. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ரூதர்போர்டு சரிங்களா. நைட்ரஜனை காற்றுல இருந்து பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னா CW சீலே சரிங்களா. CW சீலே, காரல் வில்கம் சீலே. காரல் வில்கம் சீலே சரிங்களா. காரல் வில்கம் சீலே. அதுக்கடுத்து நைட்ரஜனுக்கு அசோட் அப்படின்ற பெயரை பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, லவாசியர் சரிங்களா. நைட்ரஜன்ல 3 டிஃபரன்ஸா இருக்கு, பாத்துக்கோங்க சரிங்களா. நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ரூதர்போர்டு. நைட்ரஜனை காற்றுல இருந்து பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னா CW சீலே, காரல் வில்கம் சீலே. நைட்ரஜனுக்கு அசோட் அப்படின்ற பெயரை பரிந்துரைத்தவர் லவாசியர் சரிங்களா, ரூதர்போர்டு சரிங்களா. அதுக்கடுத்து இவரு அந்த கோல்ட்ஸ்டீன், அதாவது ஆனோடு கதிர்களை புரோட்டான் என பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா ரூதர்போர்டு. அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னா செயற்கை தனிமமாக்கல் முறையை கண்டறிந்தவர். செயற்கை தனிமமாக்கல் முறை, அதாவது ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமமாக மாத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் இவர் தான். செயற்கை தனிமமாக்கல் முறையை கண்டறிந்தவர். அதுக்கடுத்து ஹைட்ரஜனின் ஐசோடோப் 3 இருக்கு. 1 1H1, 1H2, 1H3 சரிங்களா. இது வந்து புரோட்டியம், சாதாரண ஹைட்ரஜன், நார்மல் ஹைட்ரஜன். இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டியம் சரிங்களா. புரோட்டியம் சரிங்களா. இது வந்து ஹெவி ஹைட்ரஜன், கன ஹைட்ரஜன். ஹெவி ஹைட்ரஜன் கன ஹைட்ரஜன். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ட்ரீட்ரியம். ட்ரீட்ரியம் சரிங்களா. இது வந்து ரேடியேட்டட் ஹைட்ரஜன், டிரிட்டியம் சரிங்களா. இந்த டிரிட்டியத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ரூதர்போர்டு தான். யாருப்பா? ரூதர்போர்டு தான் சரிங்களா. ரூதர்போர்டு தான். அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சேம் சாட்விக் இது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. அடிக்கடி கேட்கக்கூடியதா சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரானை கண்டறிந்தவர் யாருப்பா? நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சேம் சாட்விக் சரிங்களா. நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா சேம் சாட்விக். நியூட்ரானுடைய மின்சுமை கேட்டாங்கன்னா நியூட்ரல், நடுநிலைத்தன்மை வாய்ந்தது அல்லது மின்சுமை அற்றது சரிங்களா. நியூட்ரானை எப்படியா சொல்லுவாங்க? 0N1 சரிங்களா. புரோட்டான் என்னையா 1H1 சரிங்களா. 1H1 அப்படின்வாங்க. எலக்ட்ரான் என்னப்பா? -E0, -E1 0 சரிங்களா. -E1 0 சரிங்களா. அப்ப 0N1 அப்படின்றது என்ன அப்படின்னா நியூட்ரான் சரிங்களா. அப்ப சேம் சாட்விக் எதப்பா கண்டுபிடிச்சாரு? நியூட்ரான். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தனிமத்தை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு கேட்கலாம். பெரிலியத்தை வந்து ஆல்பா, பெரிலியமோ ஆல்பா பார்ட்டிகல் சரிங்களா. பெரிலியமோ ஆல்பா பார்ட்டிகல் தான். பெரிலியத்தை ஆல்பா பார்ட்டிகல் கொண்டு தாக்கும் பொழுதுதான் என்ன ஆகும் அப்படின்னா கார்பனோ நியூட்ரானோ வெளியாகும் சரிங்களா. இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. அடுத்து கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பன்னாட்டு அலகு அப்படின்னா SI அலகு என்ன? இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் சரிங்களா. கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவசரப்பட்டு ராஞ்சன் அடிச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா பெக்கோரல். கதிரியக்கத்தினுடைய பன்னாட்டு SI அலகு என்னப்பா? பெக்கோரல் சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா தொன்மையான அலகு. இது என்ன அலகியா?
கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு எது அப்படின்னா கீரி. கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அலகுதான் கீரி. சரிங்களா? ஒரு கீரி என்பது என்ன, எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 3.7 10^10. ஒரு கீரி என்பது 3.7 10^10. சரிங்களா? அதுக்கடுத்து ரூதர்ஃபோர்டு, இதுவும் ஒரு கதிரியக்கத்தினுடைய அலகுதான். சரிங்களா? எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ரூதர்ஃபோர்டு அப்படின்னா 10⁶. சரிங்களா? 10⁶. சரிங்களா? பெக்கோரல் என்பது கதிரியக்கத்தினுடைய பன்னாட்டு அலகு, எஸ்ஐ அலகு. பன்னாட்டு அலகு அப்படின்றது எஸ்ஐ அலகு. அடுத்து ஒரு ராஞ்சன், இதுவரை ராஞ்சன் என்ன கதிர்களை கண்டுபிடிச்சிருப்பாரு, எக்ஸ் கதிர்களை கண்டறிந்துருவார். என்ன கதிர்கள்? எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ராஞ்சன். எக்ஸ் கதிர்களை கண்டறிந்தவர் ராஞ்சன். ஒரு ராஞ்சன் என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 2.58 × 10⁻⁻4 கூலும். சரிங்களா? கூலும். ஒரு ராஞ்சன் என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 2.58 10⁻⁻4 கூலும். சரிங்களா? அப்ப கதிரியக்கத்தினுடைய 4 யூனிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கதிரியக்கத்தினுடைய யூனிட் தான். ஆனா எது எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெக்கோரல். தொன்மையான அலகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கீரி. சரிங்களா? ஒவ்வொன்னு என்ன எவ்வளவு அப்படின்றத படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். சரிங்களா? பிச்சி பிளண்டி. சரிங்களா? பிச்சி பிளண்டி என்பது எதனுடைய தாது? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். உங்களுக்கு உலகவியல் அப்படின்ற டாபிக்ல வரும்பொழுது இங்கேயும் கொஸ்டின் வரும். இதுல பார்த்தோம் அப்படின்னா பிச்சி பிளண்டி என்பது எதனுடைய தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனுடைய தாது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியத்தினுடைய தாது. பிச்சி பிளண்டி எதனுடைய தாது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யுரேனியத்தினுடைய தாதியா முக்கியமானது. இந்த பிச்சி பிளண்டினுடைய வாய்ப்பாடு கூட கேட்கலாம். U3O8 அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். பிச்சி பிளண்டி U3O8. இதெல்லாம் U3O8. இந்த தோரியம் இதனுடைய தாது முக்கியமான தாது ஒண்ணு இருக்கியா. முக்கியமானது என்ன அப்படின்னா ரூட்டைல். ரூட்டைல் எதனுடைய முக்கியமான தாது அப்படின்னா தோரியத்தினுடைய தாது. சரிங்களா? அதே மாதிரி லெட். சரிங்களா? லெட் என்னப்பா, நம்ம பேப்பரில் எழுதக்கூடிய உலகம் எது அப்படின்னாலும் லெட். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த டீ இது வடை சாப்பிடுறதுக்குலாம் அந்த பேப்பரை யூஸ் பண்றோம். சரிங்களா? அது யூஸ் பண்றது தப்புப்பா. சரிங்களா? எண்ணெயை நீக்கிறதுக்கு பதிலா எண்ணெய் நீக்கிறன்ற பேர்ல பேப்பரை மடிச்சு சாப்பிடுறீங்க. அதுல என்ன உலகம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டுன்ற உலகம். அது உள்ள போய் பார்த்தோம்னா அந்த எண்ணெயை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த லெட்டோட தாதுக்கள் 3 தாதுக்கள் இருக்கு. அதுல முக்கியமான தாது ஒண்ணு அடிக்கடி கேட்பாங்க, கலினா. சரிங்களா? கலினா அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். கலினா எதனுடைய தாது அப்படின்னு கேட்பாங்க. PPS அதனுடைய எதுவும் கேட்பாங்க. எதனுடைய தாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாதரசம். இது பாதரசத்தினுடைய தாது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜின்னப்பார். சரிங்களா? இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சின்னப்பார் HCS. சரிங்களா? சின்னப்பார் HCS எதனுடைய தாது அப்படின்னுவாங்க. பாதரசம் ஒரு முக்கியமானது. என்னையா திரவ நிலையில் உள்ள ஒரே உலகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாதரசம். திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோமின். சரிங்களா? பாதரசம் வெப்பநிலைமானிகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உலகம் எது அப்படின்னா பாதரசம் தாயா. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 5க்கு போவோம். சரிங்களா? கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் யார்? கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் யார் அப்படின்னா ஜாடி மற்றும் பஜன்ஸ். சரிங்களா? ஜாடி மற்றும் பஜன்ஸ். சரிங்களா? கதிரியக்க இடம்பெயர்வு விதியை கூறியவர் ஜாடி மற்றும் பஜன்ஸ். சரிங்களா? ஆட்டோகான் ஸ்ட்ராஸ்மன் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு பிளவை கண்டறிந்தவங்க. சரிங்களா? அணுக்கரு பிளவை கண்டறிந்தவங்க. அணுக்கரு பிளவு அட்டாமிக் என்ன அப்படின்னா பிஷன். அட்டாமிக் பிஷனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆட்டோகான் ஸ்ட்ராஸ்மன். அட்டாமிக் பிஷன். சரிங்களா? அதுக்கடுத்து ஹென்றி போர்தே அணுக்கரு இணைவை கண்டறிந்தவங்க. அட்டாமிக் பியூஷன். சரிங்களா? அணுக்கரு இணைவு அட்டாமிக் பியூஷன். சரிங்களா? அட்டாமிக் பியூஷன் அணுக்கரு இணைவு. அட்டாமிக் பியூஷன் அணுக்கரு இணைவை கண்டறிந்தவங்க அட்டாமிக் பியூஷன். சரிங்களா? அதுக்கடுத்து ஜாடி மற்றும் பெஜன் தான் கதிரியக்க இடம்பெயர்வு விதி. சரிங்களா? அதுக்கடுத்து மார்டின் கிளாபரத் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுரேனியம் தனிமத்தை கண்டறிந்தவங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம் தனிமத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மார்டின் கிளாபரத். சரிங்களாப்பா? பாத்துக்கோங்க. அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு. சரிங்களா? அப்படின்றத அடுத்தடுத்த கொஸ்டின்ல பார்ப்போம். ஏன்னா அணுக்கரு பிளவுலயும் அட்டாமிக் பியூஷன்லயும் பிஷன்லயும்
கொஸ்டின் இல்லாம இருக்காது. சரிங்களா? ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட். the speed of light velocity. சரிங்களா? speed of light velocity of light அப்படின்ற velocity of light செல்லக்கூடிய கதிர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கதிர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமா கதிர். சரிங்களா? காமா கதிரும் செல்லும், எக்ஸ் கதிர்களும் செல்லும். காமா கதிர்களும் செல்லும், எக்ஸ் கதிர்களும் செல்லும். சரிங்களா? காமா கதிர்களும் செல்லும், எக்ஸ் கதிர்களும் செல்லுங்க. அதனால பாத்துங்க ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர். சரிங்களா? வேற என்ன காமா கதிர்களுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா பெனட்ரேஷன் பவர், ஊடுருவும் திறன். ஊடுருவும் திறன் எதுக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமா கதிர்களுக்கு அதிகம். எதுக்கு அதிகம்? பெனட்ரேஷன் பவர் ஊடுருவும் திறன் எதுக்கு அதிகம் அப்படின்னா காமா கதிர்களுக்கு அதிகம். அதே நேரத்துல அயனியாக்கும் ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜி குறைவு. அயனியாக்கும் ஆற்றல் குறைவு எதுக்கு அப்படின்னா காமா கதிர்களுக்கு குறைவு. அயனியாக்கும் ஆற்றல் இதுக்கு குறைவு. சரிங்களா? அயனியாக்கும் ஆற்றல் குறைவு. சரிங்களா? அயனியாக்கும் ஆற்றல் குறைவு எதுக்கு அப்படின்னா காமா கதிர்களுக்கு தான். சரிங்களா? அப்படியே ஆப்போசிட் தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா கதிர். ஆல்பா கதிர்களுக்கு எது அதிகம் அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். சரிங்களா? அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் எதுக்கு அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் ஆல்பா கதிர்களுக்கு அதிகம். அதே நேரத்துல பெனட்ரேஷன் பவர் குறைவு, ஊடுருவும் திறன் குறைவு. ஊடுருவும் திறன் பார்த்தோம் அப்படின்னா குறைவு எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான். சரிங்களா? ஊடுருவும் திறன் குறைவு. சரிங்களா? இது பாத்துக்கோங்க. சரிங்களா? என்ன ஆர்டர் கேட்டாலும் சரி, அயனியாக்கும் ஆற்றல் கேட்டாங்க அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா. சரிங்களா? ஆல்பா கதிர், பீட்டா கதிர், சரிங்களா, காமா கதிர். சரிங்களா? இந்த ஆர்டரியா. சரிங்களா? ஆல்பா கதிர், பீட்டா கதிர், காமா கதிர். இதே ஊடுருவும் திறன் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமா கதிர். சரிங்களா? காமா கதிர், பீட்டா கதிர், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா கதிர். சரிங்களா? அப்ப என்ன ஆர்டர் கேட்டாங்கனாவே எது நடுவுல வரணும்? பீட்டா கதிர்கள். இத பாத்தீங்கன்னாவே ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க ரெண்டு இதை கழட்டி விட்டுறலாம். நடுவுல எது வரும் அப்படின்னா பீட்டா கதிர்கள் தான் வரும். சரிங்களா? அப்ப ஊடுருவுங்கள் எந்த உலகமாக இருக்கட்டும், அதான் கேட்பான்பா, கடினமான உலகங்கள் எந்த உலகங்கள் வெளியவோ அல்லது இரும்பு தங்கம் அப்படி இப்படின்னு எது கேட்டாலும் எதுக்கு அதிகம் அப்படின்னா நீங்க என்ன போட்டுடலாம்? காமா கதிர்கள் போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து அயனியாக்கும் ஆற்றல்னா ஆல்பா கதிர்கள் போட்டுடலாம். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆல்பா கதிர்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆல்பா கதிர்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீலியம் துகள் தான். கீலியம் அணுவினுடைய உட்கரு தான் ஆல்பா துகள். சரிங்களா? கீலியம் அணுவினுடைய உட்கரு தான் பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா துகள். கீலியம் அணுவினுடைய உட்கரு. சரிங்களா? கீலியம் அணுவினுடைய உட்கரு தான் என்ன அப்படின்னா ஆல்பா துகள். அப்ப ஆல்பா கதிர். சரிங்களா? ஆல்பா கதிர் அல்லது ஆல்பா பார்ட்டிகல். சரிங்களா? ஆல்பா பார்ட்டிகல் பார்த்தா ஆல்பா ரேஸ். சரிங்களா? அப்ப இந்த ஆல்பா கதிர்கள் என்ன சார்ஜ் அப்படின்னு கேட்பாங்க. பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். சரிங்களா? அதுக்கடுத்து பீட்டா கதிர்கள். சரிங்களா? பீட்டா கதிர்கள் என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எலக்ட்ரான் அல்லது பாசிட்ரான்யா. எலக்ட்ரான் அல்லது பாசிட்ரான். சரிங்களா? எலக்ட்ரான் அல்லது பாசிட்ரான். எலக்ட்ரான் அல்லது இது பாசிட்ரான் தான். சரிங்களா? எலக்ட்ரான் அல்லது பாசிட்ரான். இதனுடைய மின் சுமை கேட்டாங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். இதனுடைய மின் சுமை என்னப்பா? நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கடுத்து காமா கதிர்கள். இது என்ன அப்படின்னா போட்டான். போட்டான்ற மின்காந்த அலைகள். சரிங்களா? மின்காந்த அலைகள் 7 இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். மின்காந்த அலைகள் 7 அலைகள் இருக்கு. அது பின்னால வர்ற வகுப்புல பார்ப்போம். போட்டான் எனக்கூடிய மின்காந்த அலைகள் தான் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது. சரிங்களா? இதனுடைய மின் சுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுழி மின் சுமை அற்றது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கதிர்களுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா கதிரும் பீட்டா கதிரும் எலக்ட்ரிக் ஃபீல்டுலயோ மேக்னெட்டிக் ஃபீல்டுலயோ அல்லது காந்தப்புலத்திலேயோ இதுலயோ வைக்கும் பொழுது விலகல் அடையும். ஆனா விலகல் அடையாத கதிர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமா கதிர்கள் தான். சரிங்களா? அடுத்து ஆல்பா கதிரில் உள்ளவை இப்பதான் பார்த்தோம். ஆல்பா கதிர் அப்படின்னா என்னப்பா பார்த்தோம்? கீலியம் அணுவினுடைய உட்கரு தான். எதனுடைய உட்கருப்பா? கீலியம் அணுவினுடைய உட்கரு தான் ஆல்பா கதிர். கீலியம் அணுவினுடைய உட்கரு தான் ஆல்பா கதிர் அப்படின்றது. சரிங்களா? கீலியம் அணுவினுடைய
உட்கரு தான் ஆல்பா கதிர். அப்ப உட்கரு அப்படின்னாவே முடிஞ்சு. சரிங்களா? எந்த இதுதான் கீவேர்டு, இதுதான் கீவேர்டு. ஹீலியம் அணுவினுடைய உட்கரு அப்படின்ட்டோம். உட்கரு அப்படின்றது நியூக்ளியஸ். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியஸ். அப்ப நியூக்ளியஸ்ல என்ன மட்டும்தான் இருக்கும்? நியூக்ளியஸ்ல என்னையா இருக்கும்? புரோட்டானோ இது மட்டும்தான்ப்பா இருக்கும். நியூட்ரானோ. இப்ப ஆர்சன்ல தேடுங்க, புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கு, அதுவும் அடியாயிரம். இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கு, அடியாயிரம். இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கு, அடியாயிரம். அப்ப நம்மளை குழப்பறக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆல்பா கதிர்னாவே நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டு விட்டுறலாம். எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்ப எந்த ஆப்ஷன் தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆப்ஷன் அப்படின்னா பி ஆப்ஷன் தான். 2 புரோட்டான் 2 நியூட்ரான். சரிங்களா? ஆல்பா கதிரில் உள்ளவை என்ன அப்படின்னு கேட்பாங்கப்பா. 2 புரோட்டான் 2 நியூட்ரான். சரிங்களா? இந்த அணியினுடைய உட்கருவுல இந்த புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கக்கூடிய விசைக்கு பேரு என்ன அப்படின்னா யுகாவா போர்ஸ். சரிங்களா? என்ன விசையா? யுகாவா விசை. இந்த அணுவினுடைய புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைத்து வைத்திருக்கக்கூடிய விசைக்கு பெயர் என்ன அப்படின்னா யுகாவா விசையா? யுகாவா இவர் என்னையா எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்பாங்க. மீசான் அப்படின்ற பார்ட்டிகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா யுகாவா. மீசான் அப்படின்ற பார்ட்டிகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா யுகாவா. சரிங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 8. யுரேனியம் 238 டிகே ஆகி தோரியம் 234 மாறுகிறது. இதில் ஏற்பட்டுள்ள சிதைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பார்த்தோம் கதிரியக்க இடம்பெயர்வு விதி. சரிங்களா? ஒண்ணு ஆல்பா சிதைவு. சரிங்களா? ஆல்பா சிதைவு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அணியன் 2. சரிங்களா? அணியன் 2. சரிங்களா? அணியன் 2 நிறையன் பார்த்தோம் அப்படின்னா 4 குறையும். அணியன் 2 நிறையன் பார்த்தோம் அப்படின்னா 4 குறையும். சரிங்களா? நிறையன் 4 குறையும். அதாவது அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் நிறையன் அப்படின்றது மாஸ் நம்பர்யா. மாஸ் நம்பர் 4 டிகிரிஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு பேரு ஆல்பா சிதைவு. சரிங்களா? அட்டாமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 குறைஞ்சிச்சு அப்படின்னா அது ஆல்பா சிதைவு. ஆல்பா டிகே. சரிங்களா? என்ன டிகே? ஆல்பா டிகே. அதுக்கடுத்து பீட்டா டிகே. சரிங்களா? பீட்டா டிகே அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அணியன் பார்த்தோம் அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகும். அணியன் 1 அதிகரிக்கும். சரிங்களா? அணியன் என்ன ஆகுங்க? 1 அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறை எண்ணுல மாற்றம் இருக்காது. எதுல மாற்றம் இருக்காதியா? மாஸ் நம்பர்ல மாற்றம் இருக்காது. மாற்றம் இருக்காது. சரிங்களா? மாற்றம் இருக்காது. அப்ப பீட்டா டிகேல நடக்கிறது என்ன அப்படின்னா இன்க்ரீசிங். அதாவது அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? மாஸ் நம்பர்ல நோ சேஞ்சஸ். சரிங்களா? அடுத்து காமா டிகே. சரிங்களா? இது அணியன்லையும் மாற்றம் இருக்காது, நிறை எண்ணிலையும் மாற்றம் இருக்காது. நோ சேஞ்சஸ் ஃபார் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஆனா எதுல மட்டும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றல்ல மட்டும், எனர்ஜி லெவல்ல மட்டும் மாற்றம் இருக்கும். எதுல மட்டும் மாற்றம் இருக்கும்? ஆற்றல்ல மட்டும் மாற்றம் இருக்கும். ஆற்றல்ல மட்டும் மாற்றம் இருக்கும். சரிங்களா? ஆற்றல்ல மட்டும்தான் என்ன இருக்கும்? மாற்றம் இருக்கும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இப்ப பாருங்க ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. என்ன இருக்கியா? கீழே இருக்கதா என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர், மேல இருக்குது மாஸ் நம்பர் அப்படின்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? எப்பயும் பொதுவா இப்படிதான் இருக்கும். கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேல இருக்கிறது மாஸ் நம்பர். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது எது ஹையா இருக்கோ, கொடுக்கப்பட்ட மதிப்புல எது ஹையா இருக்கோ அதுதான் மாஸ் நம்பர், லோவா இருக்கிறது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் நல்லது. சரிங்களா? இப்ப என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க அட்டாமிக் நம்பர் கீழே இருக்குது. சரிங்களா? அட்டாமிக் நம்பரை எதுல குறிப்போம் அப்படின்னா இஜட்டியா. மாஸ் நம்பரை எதுல குறிப்போம் அப்படின்னா ஏ. சரிங்களா? மாஸ் நம்பரை எதுல குறிப்போம் அப்படின்னா ஏ. சரிங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அட்டாமிக் நம்பர் 92 எதுவா மாறிடுச்சு? 90 மாறி இருக்கு. அப்ப என்ன இருக்கு? 2 குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து மாஸ் நம்பர் பாருங்க 238 எவ்வளவு மாறி இருக்கு? 234 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. அப்ப எதுதான் அப்படின்னா இது ஆல்பா பார்ட்டிகல் சிதைவு தான். சரிங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம கணியன் புத்தகத்தை கணியன் பதிப்பகத்தின் சார்பாக இந்த ஸ்கிரீன்ல தெரிய புத்தகங்கள்லாம் நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட இந்த ஸ்கிரீன்ல தர்ற நம்பரை
கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. எங்கிட்ட நேரடியா தொடர்பு கொண்டு வா. பிளிப்கார்ட்லயும் கிடைக்கும், அமேசான்லயும் கிடைக்கும். நேரடியா வந்து வாங்கினீங்க அப்படின்னா 20% வந்து தள்ளுபடி இருக்கு. அதனால வந்து எங்களுடைய கணியன் புக்கை வாங்கி சிறப்பாக படித்து தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் சரிங்களா. அதுக்கடுத்து அணுக்கரு இணைவின் பொழுது வெளியாகும் சராசரி ஆற்றல் சரிங்களா. அணுக்கரு இணைவு அப்படின்னா முதல்ல யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா ஹென்றி போத்தை சரிங்களா. அட்டாமிக் ஃபியூஷனை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா யாரு? ஹென்றி போத்தை. அணுக்கரு இணைவுனா லேசான தனிமம் இணைந்து சரிங்களா, லேசான தனிமம் எதுவா மாறும் அப்படின்னா கனமான தனிமமா மாறும். அதுதான் அணுக்கரு இணைவு சரிங்களா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு இணையும் பொழுது எந்த தனிமம் எதுவா மாறும் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்க சுட்டு எதுவா மாறும் அப்படின்னா 2He4 சரிங்களா. ஒரு 3 நியூட்ரான் வந்து வெளியாகும் சரிங்களா. சம் அமௌண்ட் ஆஃப் ஆற்றல் வந்து வெளியாகும் சரிங்களா. இது வந்து 3 நியூட்ரான் வேணாமியா, சம் அமௌண்ட் ஆஃப் ஆற்றல் வந்து வெளியாகும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்கப்பா. அணுக்கரு இணைவின் பொழுது எந்த தனிமம் எதுவா மாறுது? இது என்னையா? ஹைட்ரஜன் எதுவா மாறுது? கீலியமாக மாறும். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஹைட்ரஜன் வந்து எதுவா மாறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கீலியமாக மாறும். ஹைட்ரஜன் எதுவா மாறுது? கீலியமாக மாறுது. இது ஹைட்ரஜன் ஐசோடோப்பான இது என்னப்பா? ட்ரீட்ரியம் சரிங்களா. ட்ரீட்ரியம் சரிங்களா. இது என்னையா? கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கன ஹைட்ரஜன்யா யூரே மில்லர். யாருப்பா? யூரே மில்லர் தான் கண்டறிந்தவர் சரிங்களா. கன ஹைட்ரஜனை கண்டறிந்தவர். அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு இணைவு அப்படின்னா 2 தான் இருக்கு. சூரியன் விண்மீன்கள்ல நடைபெறக்கூடிய தத்துவம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. சன்னிலையும் சரிங்களா விண்மீன்லையும் நடைபெறக்கூடியது என்ன தத்துவம் அப்படின்னா அணுக்கரு இணைவு தான். அதுக்கடுத்து வந்து ஹைட்ரஜன் பாம் சரிங்களா. நீங்க அவசரப்பட்டு இது பண்ணிடக்கூடாதுயா. அட்டாமிக் பாம்னா தான் அணுக்கரு பிளவு. ஹைட்ரஜன் பாம் அப்படின்னா ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னா என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு இணைவு தான். ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னா அணுக்கரு இணைவு தான். முதல்ல அணுக்கரு இணைவு அடிக்கடி கேட்பாங்க. சூரியன் விண்மீன்கள்ல எந்த தத்துவத்தின் மூலம் ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னா அணுக்கரு இணைவு. அதே மாதிரிதான் ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னா அணுக்கரு இணைவு மூலம் உருவான வெப்ப ஆற்றல் கீழ்கண்ட எந்த முறையில் புவியை வந்தடையுது அப்படின்னு கேட்பாங்க. வெப்பமானது 3 முறையில கடத்தப்படலாம். ஒண்ணு வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் சரிங்களா. 2வது வெப்பச்சலனம் கன்வென்ஷன். 3வது ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சின் மூலம் தான் அந்த அணுக்கரு இணைவின் மூலம் உருவான சூரிய ஆற்றல் புவியை வந்தடையும். அந்த வகையில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு இணையும் பொழுது வெளியாகும் சராசரி ஆற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3.814 10⁻⁻12 ஜூல் தான் சரிங்களா. இந்த 3.2 10⁻−11 ஜூல்ல கேட்டாங்க அப்படின்னா அணுக்கரு பிளவின் பொழுது வெளியாகும் ஆற்றல். அணுக்கரு பிளவின் பொழுது வெளியாகும் ஆற்றல் சரிங்களா. அணுக்கரு பிளவின் பொழுது வெளியாகும் ஆற்றல். அதே மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல கேட்டாங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் சரிங்களா. ஒவ்வொரு அணுக்கரு பிளவையின் பொழுது வெளியாகும் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கேட்பாங்க. 3 அல்லது 2.5. 3 அல்லது எவ்வளவுயா? 2.5. ஒவ்வொரு அணுக்கரு பிளவையின் பொழுதும் வெளியாகும் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அல்லது 2.5. கீழ்கண்டவற்றில் எது வளமை பொருள் அல்ல? அதாவது வளமை பொருள் அல்ல, அதாவது வளமை பொருள் அல்லது பிளவுக்கு உட்படும் பொருள் அப்படின்வாங்க. வளமை பொருள் அல்ல அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனியம் சரிங்களா. யுரேனியம் கிடையாது, யுரேனியம் சரிங்களா. அதாவது டைரக்டா பிளவுக்கு உட்படாத பொருளைத்தான் நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் எதுவா மாத்தலாம் அப்படின்னா வளமைக்கு உட்படும் பொருளாக மாத்தலாம். அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னா எது வளமை பொருள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எது மட்டும்தான் அப்படின்னா யுரேனியம் 235 மட்டும்தான் சரிங்களா. இந்த ஆப்ஷனை பாருங்க. இரட்டைப்படை நம்பர் எல்லாம் ஒரு கேட்டகரியில வரும் சரிங்களா. வளமை பொருள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வளமை பொருள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப யுரேனியம் 235 மட்டும்தான் சரிங்களா. வளமை பொருள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா சரிங்களா. பிளவுக்கு உட்படும் பொருள் வளமை பொருள். அப்ப அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளுட்டோனியம் 239 சரிங்களா. புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241 சரிங்களா. இதெல்லாம் வந்து எது அப்படின்னா அதாவது வளமைக்கு இது 3 எது அப்படின்னா வளமை பொருள் சரிங்களா. இது 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா வளமை பொருள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப எது மட்டும்னா ஒற்றைப்படை. நீங்க என்ன கொஸ்டின் பாருங்க அப்படின்னா
ஒற்றைப்படை நம்பரா ஒன்ன பாருங்க, இரட்டைப்படை நம்பரா ஒன்ன பாருங்க, எல்லாமே வந்து இங்கிட்டு வந்துடும். சரிங்களா? உலகின் முதல் அணுக்கரு உலை நிறுவப்பட்டது எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் முதல் அணுக்கரு உலை நிறுவப்பட்டது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிகாகோல. எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா 1942 அமெரிக்காவில சிகாகோல. சரிங்களா? அமெரிக்காவில சிகாகோல நிறுவப்பட்டது. சரிங்களா? இந்தியாவுல எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தான் இந்தியாவுல தாராபூர். சரிங்களா? எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. சரிங்களா? மகாராஷ்டிராவில நிறுவப்பட்டிருக்கும். எப்பொழுது அப்படின்னா 1969 நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்தியாவுல முதல் அணுக்கரு உலை எப்பொழுது அப்படின்னா தாராபூர் மகாராஷ்டிரால 1969 நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? தாராபூர் மகாராஷ்டிரா 1969. சரிங்களா? வேற இந்த 1969 வேற என்னென்ன நிகழ்ச்சி இப்ப இருக்குது? சென்னை என்பது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது எப்பொழுது அப்படின்னா 1969. 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலும் 1969. ராஜமன்னார் கமிட்டி எப்பொழுது போடப்பட்டது அப்படின்னா 1969. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ நிறுவப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1969. சரிங்களா? அதுக்கடுத்து மனிதன் முதல் நிலவில் காலெடுத்து வைக்கப்பட்ட ஆண்டும் 1969. சரிங்களா? இந்த மாதிரியே நிறைய, அதே மாதிரியே வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல அப்படின்னா, அதாச்சு குடியரசுத் தலைவர் இல்ல அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஆக்ட் பண்ணலாம். அப்படி குடியரசுத் தலைவர் இல்ல அப்படின்னாலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரை ஆக்ட் பண்ணலாம். அப்படி ஒரே ஒரு நபர் இதுவரைக்கும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆக்ட் பண்ணிருப்பாரு. அவர் யார் அப்படின்னா இதயதுல்லா. எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கனாலும் 1969. வேற என்னையா கைகா எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கைகா எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. கைகா எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. நரோரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நரோரா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம். நரோரா எங்கயா இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. வேற என்னப்பா குஜராத்ல எங்கயா இருக்கு? குஜராத்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. குஜராத் எங்க இருக்கு அப்படின்னா காக்ராபாரா. குஜராத்ல எங்கயா இருக்கு? காக்ராபாரா. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான்ல ராவத் கோட்டா அல்லது ராவத் பட்டா அப்படின்வாங்க. ராவத் கோட்டா. சரிங்களா? ராவத் கோட்டா எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? அணுக்கரு உலைகள். தமிழ்நாடுல கூடங்குளமும் சரிங்களா கல்பாக்கத்திலையும் இருக்கு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். சரிங்களா? இதயத்தை சீராக செயல்பட வைக்க உதவுவது. சரிங்களா? இதயம் சம்பந்தப்பட்டது அப்படின்னாவே இதயம் எப்படியா இருக்கும்? ரெண்டு பேருடைய இதயம் ஜோடி சேர்ந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதயம் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஜோடியா தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோடியம் 24. சரிங்களா? சோடியம் 24. இந்த அயோடின் 131 உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அடிக்கடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்கழுத்து கலலை. என்னதியா? முன்கழுத்து கலலை. சரிங்களா? அடிக்கடி கேட்பாங்க. முன்கழுத்து கலலையை இது பண்ணக்கூடியது. உலக அயோடின் குறைபாட்டு தினம் என்னைக்கியா? அக்டோபர் 21. என்னதுப்பா? அக்டோபர் 21 உலக அயோடின் குறைபாட்டு தினம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உலக அயோடின் குறைபாட்டு தினம் அக்டோபர் 21 அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அயோடின் எப்படி எழுதுவோம்? ஐ அப்படின்னு எழுதுவோம். அப்ப அயோடின் எந்த மாசம் அப்படின்னு வச்சுக்கிறதுக்காண்டி அப்படின்னு வச்சுக்கலாம். என்னையா? அப்ப அக்டோபர் 21. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து சோடியம் இதயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை, அதாவது ரத்த குழாய்கள் அடைப்பு எது கேட்டாலும் நீங்க எது போட்டுடலாம் அப்படின்னா சோடியம் 24 போட்டுடலாம். கோபால்ட் 60 எதுக்குப்பா? புற்றுநோய். சரிங்களா? புற்றுநோய் தான். கோபால்ட் 60 வந்து என்னையா? புற்றுநோய். சரிங்களா? புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு பேர் என்னப்பா? அடிக்கடி கேட்பாங்க. என்னதியா? ஆங்காலஜி. என்னலஜியா? ஆங்காலஜி. புற்றுநோயை பற்றிய படிப்புக்கு பேரு என்ன அப்படின்னா ஆங்காலஜி. இந்த கோபால்ட் என்னையா? கோபால்ட் எங்கயா இருக்கு? கோபால்ட் எங்க இருக்கு அப்படின்னா விட்டமின் B12 உள்ள தனிமம். அடிக்கடி கேட்பாங்கப்பா. விட்டமின் B12 உள்ள தனிமம் எது அப்படின்னா கோபால்ட். விட்டமின் B12 வேதி பெயர் என்னப்பா? சைனோ கோபாலமைன். சரிங்களா? கோபால்ட். அதுக்கடுத்து இரும்பு 59. இதுவும் அடிக்கடி உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியது. என்னதியா? இரும்பு 59 ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடியது. ரத்த சோகை. சரிங்களா? இரும்பு எதுலையா இருக்கும்? சரிங்களா? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். கீமோகுளோபின் உள்ள தனிமம்.
இரும்பு எதுல உள்ள தனிமம்யா? கீமோகுளோபினில் உள்ள தனிமம் எது அப்படின்னு கேட்பாங்க. இரும்பு. கீமோகுளோபினில் உள்ள தனிமம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பு. சரிங்களாப்பா? அப்ப இரும்பு, கோபால்ட் இவங்களோட இன்னொரு ஆளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிக்கல். சரிங்களா? இரும்பு, கோபால்ட், நிக்கல் மூணுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். காந்தவியல்ல கேட்பாங்க. எந்த காந்த பொருள்ல வரும் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. பெரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? பெரோ காந்த பொருள். சரிங்களா? இரும்பு, கோபால்ட், நிக்கல் மூணுமே பெரோமேக்னடிக் சப்ஸ்டன்ஸ், பெரோ காந்த பொருள். சரிங்களா? தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோல் புற்றுநோயை குணப்படுத்த பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் 32. பர்டிகுலரா தோல் புற்றுநோய் அப்படின்ட்டாங்க. பாஸ்பரஸ் 32, கோபால்ட் 60 பார்த்துட்டோம். கலிபோர்னியம் 252 வானூர்திகளில் எடுத்து செல்லக்கூடிய அந்த லக்கேஜ்ல, வானூர்திகளில் எடுத்து செல்லக்கூடிய லக்கேஜ்ல, இது முக்கியமானதுயா, வானூர்திகளில் எடுத்து செல்லக்கூடிய அந்த லக்கேஜ்ல வெடிபொருள் இருக்கணுமா அப்படின்னு கண்டறியக்கூடிய பயன்படக்கூடிய ஐசோடோப்பு தான் எது அப்படின்னா கலிபோர்னியம் 252. வானூர்தியில் எடுத்து செல்லக்கூடிய அந்த லக்கேஜ்ல, சுமை தாங்கிகளில் வெடிபொருள் உள்ளனவா என கண்டறிய பயன்படக்கூடிய கருவி தான் எது அப்படின்னா கலிபோர்னியம் 252. இந்த அமேசியம் 241 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புகையினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கண்டுணரும் கருவியாக பயன்படக்கூடியதுதான் எது அப்படின்னா அமேசியம் 241. கண்டுணர பயன்படக்கூடியதுதான் எது அப்படின்னா அமேசியம் 241. அடுத்து இறப்பை ஏற்படுத்தும் கதிர்வீச்சினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இறப்பை ஏற்படுத்தும் கதிர்வீச்சின், அதாவது அணுக்கரு உலையல்ல பணிபுரிவோருக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடியது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா 600 ராஞ்சன். எவ்வளவு ராஞ்சன்யா? 600 ராஞ்சன். 20 மில்லி சிவத் அப்படின்றது ஓராண்டிற்கான பாதுகாப்பு எல்லை. என்னதுயா? ஓராண்டிற்கான பாதுகாப்பு எல்லை தான் இது. ஓராண்டிற்கான பாதுகாப்பு எல்லை. இது ஒரு வாரத்திற்கான பாதுகாப்பு எல்லை. ஒரு வாரத்திற்கான பாதுகாப்பு எல்லை. 100 ராஞ்சன் அப்படின்றது லியூக்கிமியா எனப்படக்கூடிய இரத்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. லியூக்கிமியா எனப்படக்கூடிய இரத்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அளவுதான் எவ்வளவு ராஞ்சன் இருக்கும் பொழுது இரத்த புற்றுநோய் ஏற்படும் அப்படின்னு கேட்பாங்க. 100 ராஞ்சன் இருக்கும் பொழுது இரத்த புற்றுநோய் ஏற்படுங்க. சரிங்களா? அடுத்து இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 அளவு என்ன? யுரேனியம் 238, யுரேனியம் 235 அப்படின்னு இருக்குது. யுரேனியம் 238 கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 99.28. அங்க 8ல முடியறதுனால ஆன்சரும் எதுல முடியணும் அப்படின்னா 8ல முடியணும் அப்படின்ற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மிச்சம் இருக்கதான் என்னப்பா? யுரேனியம் 235. அப்ப என்னது 0.72 யுரேனியம் 235. யுரேனியம் 235. சரிங்களா? அடுத்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது என்ன? அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது என்ன அப்படின்னா 1.602 10⁻⁻⁹ ஜூல். சரிங்களா? 9 ஜூல் தான். சரிங்களா? ஒரு கூலும்னாலும் இதுதான். சரிங்களா? அதுக்கடுத்த ஏ ஆப்ஷன் என்னையா? 9.467 என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒளியாண்டு. இது என்னையா? லைட் இயர். என்னையா? ஒளியாண்டு அப்படின்றது லைட் இயர். சரிங்களா? லைட் இயர். 3.08 அப்படின்றது 10⁻13 கிலோமீட்டர் அப்படின்றது என்னையா? விண்ணியல் ஆரம். இது என்னையா? விண்ணியல் ஆரம். விண்ணியல் ரேடியேஷன். சரிங்களா? விண்ணியல் ரேடியேஷன். சரிங்களா? ரேடியஸ். சரிங்களா? விண்ணியல் ரேடியஸ். அதுக்கடுத்து 1.496 10⁸ கிலோமீட்டர். இது என்னையா? வானியல் அலகு. இது என்ன அலகு அப்படின்னா வானியல் அலகு. சரிங்களா? வானியல் அலகு. இந்த மூணும் மிக நீண்ட தொலைவுகளை அளக்க பயன்படக்கூடிய பெரிய அலகுகள். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புற மற்றும் ஏழை எளிய மாணவர்களுக்காக நமது கணியன் IAS அகாடமியின் சார்பாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா இலவச யூடியூப் வகுப்புகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா
ஒவ்வொரு பாடத்திற்கும் சிறந்த பாட வல்லுநரை கொண்டு வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய 2025ஆம் ஆண்டை ஒரு சிறந்த ஆண்டாக அமைய இப்பொழுதே தயாராகுங்கள். சரிங்களா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து அணு உண்டில் செயல்படும் தத்துவம். சரிங்களா? அணு உண்டில் செயல்படும் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எடுத்த உடனே என்ன போட்டுறக்கூடாது, அணுக்கரு பிளவு அப்படின்னு போட்டுறக்கூடாது. கட்டுப்பாடு உள்ள என்னது அப்படின்னா கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு தான். சரிங்களா? அணுக்கரு பிளவு தான். அட்டாமிக் பியூஷனா பிஷனா அப்படின்னா அட்டாமிக் பிஷன் தான். ஆனா அது என்னது அப்படின்னா நான் கண்ட்ரோல்டு. சரிங்களா? கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு. சரிங்களா? அதுக்கடுத்து கட்டுப்பாடுள்ள அணுக்கரு பிளவு எதுல அப்படின்னா அணுக்கரு உலையில. அணுக்கரு உலையில எதுலப்பா? அணுக்கரு உலையில. எதுல இருக்குப்பா? அணுக்கரு உலையில வந்து கட்டுப்பாடுள்ள அணுக்கரு பிளவு, அணுக்கரு உலை. சரிங்களா? அட்டாமிக் பிஷன்னாவே ரெண்டு தாயா. ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாம், இன்னொன்னு அட்டாமிக் ரேடியேட்டர். ரெண்டு தான். ஒண்ணு வந்து கட்டுப்பாடற்ற, இன்னொன்னு வந்து கட்டுப்பாடு உள்ள. சரிங்களா? கண்ட்ரோல்டு, அன்கண்ட்ரோல்டு. அடுத்து அணுக்கரு இணையின் பொழுது நடைபெறுவது. இப்பதான் பார்த்தோம் என்ன தனிமம் எதுவா மாறும் அப்படின்றது இப்பதான் பார்த்தோம். சரிங்களா? 1H2 பிளஸ் 1H2 எதுவா மாறும்? 2He4. சரிங்களா? அப்ப எது மாறுது? ஹைட்ரஜன் வந்து எதுவா மாறுதுப்பா? ஹீலியமாக மாறுது. எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக மாறுகிறது. சரிங்களா? ஹைட்ரஜன் வந்து என்னையா? மிக லேசான தனிமம். சரிங்களா? அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுப்பா? டோசிமீட்டர். சரிங்களா? டோசிமீட்டர் தான் அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம். அப்ப கீமோசைட்டோமீட்டர் இது வந்து ரத்த செல்களை கண்டறிய பயன்படும் மீட்டர். இது என்னதுயா? ரத்த செல்களை கண்டறிய பயன்படும் மீட்டர். சரிங்களா? விக்னோமீட்டர் அப்படின்றது என்னப்பா? ஒப்படர்த்தியை கண்டறிய பயன்படும் மீட்டர். சரிங்களா? ஒப்படர்த்தியை கண்டறிய பயன்படும் மீட்டர். ஸ்பிக்மோமோனோமீட்டர் அப்படின்றது என்னப்பா? ரத்த அழுத்தம், அதாவது 120/80 அப்படின்ற ரத்த அழுத்தத்தை கண்டறிய பயன்படும் கருவிதான் ஸ்பிக்மோமோனோமீட்டர். சரிங்களா? அணுக்கரு உலைகளில் கட்டுப்படுத்தும் தண்டுகளாக பயன்படுவது, அதாவது கண்ட்ரோல் ராடு. என்னப்பா? அணுக்கரு உலைகளில் கட்டுப்படுத்தும் தண்டுகளாக பயன்படுபவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ட்ரோல் ராடு. சரிங்களா? எது அப்படின்னா போரான். சரிங்களா? போரானோ எது அப்படின்னா காட்மியம் தாயா. போரான், காட்மியம். இதுல போரான் 10 11 அப்படின்னு கேட்பாங்க. போரான் 10 தான் ரைட்டு. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் வினாலேயே கேட்கப்பட்டதுதான். போரான் 10 தான். சரிங்களா? இதுலயே போரான் காட்மியம் என்ன இதா அப்படின்னு கேட்டாங்கன்னா போரான் கார்பைடு, காட்மியம் கார்பைடியா. போரான் கார்பைடு, காட்மியம் கார்பைடு. சரிங்களா? யுரேனியம் வந்து அணுக்கரு உலைகள்ல எதுவா பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா எரிபொருளாக பயன்படும். சரிங்களா? எரிபொருள், பீஷன். சரிங்களா? எரிபொருளாக பயன்படும். இந்த கிராஃபைட்டும் கனநீரும். சரிங்களா? கனநீரும். சரிங்களா? அணுக்கரு உலைகள்ல எதுவா பயன்படும் அப்படின்னா மாடுரேட்டார். என்னையா? குளிர்விப்பான். மாடுரேட்டார், தனிப்பான். சரிங்களா? மாடுரேட்டார் அப்படின்றது தனிப்பான். நல்லா பாத்துக்கீங்க. தனிப்பான் அப்படின்றது நியூட்ரானினுடைய வேகத்தை குறைக்கிறது தான் தனிப்பான், மாடுரேட்டார் அப்படின்வாங்க. ஸ்பீட் ஆப், அந்த நியூட்ரானுடைய ஸ்பீட டிகிரீஸ் பண்ணக்கூடியதுதான் மாடுரேட்டார், தனிப்பான். அப்ப அந்த தனிப்பானாக பயன்படக்கூடியது எது அப்படின்னா கிராஃபைட், கனநீர். சரிங்களா? கிராஃபைட், கனநீர். கிராஃபைட் என்னப்பா? மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே அலோகம், நான் மெட்டல். சரிங்களா? பென்சிலின் எழுதுகோலின் முனையில் உள்ளது எது அப்படின்னா கிராஃபைட். கிராஃபைட் வந்து என்ன வடிவம்யா? அருங்கோண வடிவம், ஹெக்ஸாகோனல் வடிவம், ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுல என்ன பிணைப்பு அப்படின்னா அயானிக் பாண்ட், கோவலன் பாண்ட், கோஆர்டினேஷன் பாண்ட் அப்படின்வாங்க. கோவலன் பாண்ட் இருக்கீங்க. எத்தனை கோவலன் பாண்ட் அப்படின்னா 3 கோவலன் பாண்ட். சரிங்களா? அதுக்கடுத்து கீலியம். சரிங்களா? திரவ கீலியம். சரிங்களா? அல்லது திரவ சோடியம். சரிங்களா? திரவ சோடியம். நீர் காற்று. சரிங்களா? நீர் காற்று. இதெல்லாம் வந்து எங்க இருக்கும் அப்படி இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூலர். சரிங்களா? குளிர்விப்பானாக, அணுக்கரு உலைகள்ல குளிர்விப்பானாக பயன்படக்கூடியது. சரிங்களா? அணுக்கரு உலைகள்ல குளிர்விப்பானாக பயன்படக்கூடியது.
நிறை ஆற்றல் சமன்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறை ஆற்றல் சமன்பாடு அதாவது என்ன அப்படின்னா E = mg² வாய்ப்பாட்டை கூறியவர். E = mg² வாய்ப்பாட்டை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருப்பா? ஐன்ஸ்டீன். யாரியா? ஐன்ஸ்டீன். இதுல E எனர்ஜியா, M அப்படின்றது பொருளினுடைய நிறை, Cன்றது ஒளியினுடைய திசைவேகம். ஏன்னா சம்மும் கேட்பான் பின்னால வரும். Cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட். சரிங்களா? ஒளியினுடைய திசைவேகம். 3 × 10⁸ இது பொருளினுடைய மாஸ். சரிங்களா? ஐசக் நியூட்டன் யாருப்பா? நிறப்பிரிகையை கண்டறிந்தவர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறப்பிரிகையை கண்டறிந்தவர். நிறப்பிரிகை டிஸ்பிரிஷன் ஆஃப் லைட். சரிங்களா? நிறப்பிரிகையை கண்டறிந்தவர். மைக்கேல் பாரடே யாருப்பா? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர். மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மைக்கேல் பாரடே மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர். அதுக்கடுத்து எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவரும் இவர் தான். எலக்ட்ரோலிசிஸ் அதாவது மின்னார் பகுத்தல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியவர் இவர் தான். அடுத்து ஓஎஸ்டெட் மின்னோட்டம் பற்றிய காந்த விளைவு. மின்னோட்டம் பற்றிய காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கிறிஸ்டியன் ஓஎஸ்டெட். கான்ஸ் கிறிஸ்டியன் ஓஎஸ்டெட் தான் மின்னோட்டம் பற்றிய காந்த விளைவை கண்டறிந்தவர். சரிங்களா? அடுத்து கூற்று. இரண்டாம் உலகப் போரின் போது நாகசாகி நகரில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் பேட்மேன். சரிங்களா? நாகசாகி நகரில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் பேட்மேன். சரிங்களா? இது யுரேனியத்தை உலோகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். சரிங்களா? நாகசாகி. சரிங்களா? இரண்டாம் உலகப் போரில் நாகசாகி வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன அப்படின்னா பேட்மேன். சரிங்களா? ரைட்டு தாயா? சரிங்களா? ரைட்டு. கூற்று 1 சரிதான். இது யுரேனியத்தை அடிப்படையாக கொண்டது, உலோகமாக கிடையாது. இது எது அப்படின்னா புளுட்டோனியத்தை உலோகமாக கொண்டிருக்கும். சரிங்களா? புளுட்டோனியத்தை உலோகமாக கொண்டிருக்கும். எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகம் யார கொத்தும் அப்படின்னா யார கொத்தும்? மேன கொத்தும். அது எல்லாத்தையும் கொத்தும். ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. மேன கொத்தும். குட்டி பாம்பு குட்டி பாம்பு எப்படி இருக்கும்? புழு மாதிரி இருக்கும். அப்ப புளுட்டோனியம் தான். சரிங்களா? புளுட்டோனியம் தான் உலோகமாக கொண்டிருக்கும். அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. இதே லிட்டில் பாய் எங்க அப்படின்னா குரோஷிமா நகரில் வீசப்பட்ட. கிரோஷிமா இப்படி கூட போடுவாங்க. கிரோஷிமா நகரில் வீசப்பட்டது எது அப்படின்னா தான் லிட்டில் பாய். எதையா? லிட்டில் பாய். லிட்டில் பாய். லிட்டில் சின்ன பையங்க எல்லாம் எப்படிப்பா இருக்காங்க? கீரோ மாதிரியே இருக்காங்க. லிட்டில் சின்ன பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? கீரோ மாதிரியே இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப நாகம் யார? மேன கொத்தும். அப்ப சின்ன பாம்பு எப்படி இருக்கும்? புழு மாதிரியே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. லிட்டில் பாய் அப்படின்னா சரிங்களா கீரோ, சின்ன பசங்க எல்லாம் கீரோ. அதுலதான் எது உலோகம் அப்படின்னா யுரேனியம் உலோகம். சரிங்களாப்பா? கீழ்கண்டவற்றில் எந்த கதிர்களுக்கு அயனியாக்கும் ஆற்றல் அதிகம்? அப்பயே பார்த்துட்டோம். அயனியாக்கும் ஆற்றல் எது அப்படின்னா அப்ப எதையா? ஆல்பா கதிர்கள் தான். ஆனா இதே நேரத்துல பெனட்ரேஷன் பவர் கம்மி. சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே மற்ற கொஸ்டின்ல எல்லாமே ஏற்கனவே பார்த்ததுதான். அதனால அடுத்த கொஸ்டின் போயிடும். பீட்டா சிதைவின் போது நடைபெறுவது. சரிங்களா? பீட்டா சிதைவு இது புக் பேக்லயே இருக்கு, உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பீட்டா சிதைவு சரிங்களா? உங்களுக்கு அணியன் தெரிஞ்ச அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் தெரிஞ்ச ஒன்ன எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு கார்பனை எடுத்துக்கிறோமாப்பா 6 12. சரிங்களா? என்ன ஆகும்? இது பீட்டா சிதைவு நடக்கணும்னா அட்டாமிக் நம்பர் அணியன் என்ன ஆகும்? அணியன் பார்த்தோம் அப்படின்னா 1 அதிகரிக்கும். அணியன் என்னையா அதிகரிக்கும்? 1 அதிகரிக்கும். என்னையா அதிகரிக்கும்? அணியன் பார்த்தோம் அப்படின்னா 1 அதிகரிக்கும். ஆனா நிறை எண்ணுல எவ்விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்னு படிச்சோம். சரிங்களா? இப்ப பாத்துக்குருவோம். சரிங்களா? இப்ப இது சம் அமௌண்ட் ஆஃப் இது கார்பனாவே இருக்கட்டும் அப்படின்னு பாத்துக்குவோம். ஆனா நைட்ரஜனா மாறிடும். ஆனா பார்த்தோம் அப்படின்னா உதாரணத்துக்கு இதை எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்காண்டி அணியன் பாத்தீங்கன்னா 1 அதிகரிச்சிருச்சு. சரிங்களா? அப்ப நிறை எண்ணுல என்னையா மாற்றமே இருக்காது. இப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? நியூட்ரான் வச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நியூட்ரான் கொடுத்திருக்காங்க. இப்ப நியூட்ரான் கண்டுபிடிங்க. நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா என்னப்பா? நிறை எண் மைனஸ் அணியன். 12ல இருந்து 6 கழிச்சிருங்க. இங்க 6 நியூட்ரான். சரிங்களா? இங்க 12ல இருந்து 7 கழிங்க 5 நியூட்ரான். அப்ப நியூட்ரானுடைய எண்ணிக்கை என்னப்பா ஆகும்? 1 குறையும் தான். ரைட்டு. சரிங்களா? ஏதாவது ஒரு அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் தெரிஞ்ச ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து போட்டு பாருங்க. ஆனா அதே நேரத்துல நியூட்ரான் எண்ணிக்கை 1 குறையும். ஆனா புரோட்டான் எண்ணிக்கை, எலக்ட்ரான் எண்ணிக்கையை கேட்டாங்கன்னா 1 அதிகரிக்கும். சரிங்களா?
அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. ரேடியம் 226 என்ற தனிமம் 3 ஆல்பா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை கண்டுபிடி. இதுவும் இருக்கு, கேட்கலாம். 3 ஆல்பா சிதைவு, சரிங்களா? எதையா 88 ரேடியம் 226 3 ஆல்பா சிதைவு. என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஆல்பா சிதைவுக்கு அட்டாமிக் நம்பர் எத்தனையா குறையும், என்னது ஆல்பா சிதைவு மட்டும் கொடுத்துருக்கிறதுனால டைரக்டா போட்டுடலாம். 2 குறையும், அப்ப 3 ஆல்பா சிதைவுக்கு 6 குறையும். அப்ப இது வந்து என்னவாயிரும் 82, சரிங்களா? இது மாஸ் நம்பர் எத்தனை குறையும், ஒரு இதுக்கு 4 குறையும். அப்ப முன்னாங்க 12 குறைச்சிருங்க. 214 கழிங்க, 4ல 2 போச்சுன்னா 2, சரிங்களா? அடுத்து 11ல 8 போச்சுன்னா 3, 132. அவ்வளவுதான் ஆன்சர் வந்து இதுதான், சரிங்களா? 25 தாயா, சரிங்களா? டைரக்டா போட்டு போயிட்டு இருக்கலாம். அடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியாக அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா, பாத்துக்கோங்க, சரிங்களா? அணுக்கரு உலை. முதல்ல கதிரியக்கம் அப்படின்னா 1896. இது செயற்கை கதிரியக்கம் 1898. இது அடுத்தடுத்து வரணும், சரிங்களா? அணுக்கரு உலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1942, சரிங்களா? 1940 செயற்கை கதிரியக்கம் வந்து பார்த்தோம்னா 1934, சரிங்களா? இதுதான் ரேடியம் தான் எப்ப அப்படின்னா 1898. இப்ப பாருங்க, வரிசையில ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கதிரியக்கம் வரணும். அப்ப அணுக்கரு உலை இருக்கக்கூடாது, சரிங்களா? அது அடியாயிருச்சு, சரிங்களா? அடியாயிருச்சு, அணுக்கரு உலை இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து என்னது, ரேடியம் கண்டுபிடிப்பு 1898 தான் இருக்கு. இது 1, 2. அடுத்து செயற்கை கதிரியக்கம் 1934. அதுக்கடுத்து அணுக்கரு உலை 1942. அப்ப ஆன்சர் என்னையா, டி தான் ரைட்டு. எதுப்பா, டி தான் ரைட்டு. அடுத்து யுரேனியம் 235 ஒரு ஆல்பா சிதைவு ஒரு பீட்டா சிதைவிற்கு உட்படுகிறது எனில், சரிங்களா? புதிதாக தோன்றும் சேய் உட்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. இதை எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 92 235 ஒரு ஆல்பா சிதைவு பண்ணுங்க, சரிங்களா? ஒரு ஆல்பா சிதைவுனா என்ன பண்ணுவீங்க, 90 யுரேனியம் 231. ஏன்னா இங்க 2 குறைப்பீங்க, அங்க 4 குறைப்பீங்க. அதுக்கடுத்து ஒரு பீட்டா சிதைவு என்ன ஆகும், அட்டாமிக் நம்பர் வந்து 1 அதிகரிக்கும், சரிங்களா? 91. மாஸ் நம்பர்ல என்ன இருக்காது, மாற்றம் இருக்காது. அப்ப 231 கழிச்சு போட்டுருங்க. நியூட்ரான்னா 91, 1ல 1 போச்சுன்னா 0, 13ல 9 போச்சுன்னா 4, 140 எங்க இருக்கு, இந்த இருக்கு. அவ்வளவுதான், சரிங்களா? நீங்க டெபினேஷன் தெரிஞ்சாவே போட்டுடலாம். 2 கிலோகிராம் நிறையுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணையும் பொழுது வெளியாகும் மொத்த ஆற்றலை கணக்கிடுக. அப்ப இங்க என்ன வாய்ப்பாடு, E = mg². E = mg². mன்றது எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க, 2 கொடுத்திருக்காங்க. வெலாசிட்டி என்ன, 3 × 10⁸, சரிங்களா? ஸ்கொயர்டு, சரிங்களா? ஸ்கொயர்டியா. அப்ப 2 × என்ன வரும், 3 × 10⁻9 × 10⁻16. அப்ப 2 × 9 18, 18 × 10⁻16. இந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்ல. அப்ப என்னன்னா 1.8 ஆகிருக்காங்க. அப்ப 1.8 ஆகணும்னா இங்க என்ன போயிடும், 10⁻17 ஜூல் போயிடும், சரிங்களா? அப்ப 1.8 10⁻17 ஜூல் தான், சரிங்களா? என்ன நிறை கொடுக்குறாங்களோ அதை சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க, சரிங்களா? கணியன் இ அகாடமியின் சார்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைனுக்கான 2 வகுப்புகளும் சென்று கொண்டிருக்கிறது, சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜும், சரிங்களா, போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆன்லைன் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் 7845454747 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா? நீங்க வந்து எந்த எக்ஸாம் இருக்கட்டும், சரிங்களா, ஒரு அரசு வேலையில் சேரணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உறுதியாக வந்து அரசு வேலையில உறுதியாக சேர்ந்துடலாம், சரிங்களா? அதுக்கடுத்து இந்திய அணுசக்தி ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்பொழுது அப்படின்னா 1948 ஆகஸ்ட்ல எங்க அமைப்பாங்க அப்படின்னா மும்பையில அமைப்பாங்க. 1948 மும்பையில வந்து அமைப்பாங்க, சரிங்களா? அடுத்து அணுக்கரு இணைவின் போது நடைபெறுவதற்கு உகந்த சூழ்நிலை, சரிங்களா? ரெண்டுமே ஹையா இருக்கணும். ரெண்டுமே ஹைதாயா, ஹை டெம்பரேச்சர் ஹை பிரஷர் எங்க இருக்குன்னு பாருங்க. அதிக அழுத்தம் அதிக வெப்பநிலை ரெண்டுமே ஹையா தான் இருக்கணும், சரிங்களா?
அதிக அழுத்தம், அதிக வெப்பநிலை, ரெண்டுமே. வெப்பநிலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 10⁻7 இருந்து 10⁻9 கெல்வின் வெப்பநிலை இருக்கணும். சரிங்களா? அப்படி வெப்பநிலை கம்மியா இருந்தாலும் கூட்டி அதுக்கப்புறம் தான் அந்த அணுக்கரு இணைவை வந்து நடத்துவாங்க. சரிங்களா? இதுதான் அணுக்கரு இயற்பியல்ல இருந்து எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். சரிங்களா? இதை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு இயற்பியல் ஒரு முக்கியமான டாபிக், வினாக்கள் இல்லாம இருக்காது. அதுக்கடுத்து இதுவரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ தேர்வில் இந்த இப்பாடத்தில் இருந்து கேட்கப்பட்ட வினாக்களை வந்து பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அணுக்கரு இயற்பியல் இருந்து எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள். இரும்பு ஊடுருவின் கதிர், நீங்களே டக்குன்னு சொல்லிருங்க பார்ப்போம். என்னப்பா ஆன்சர்? சரிங்களா? எந்த ஊடுருவுகிறது அப்படின்னு கேட்டாலும் எதுதாப்பா அதிகமா ஊடுருவி போகும் அப்படின்னு பார்த்திருக்கோம். காமா கதிர்கள் தான். அவன் தங்கம் கொடுக்கட்டும், எது கொடுக்கட்டும், எதுதான் அதிகமா ஊடுருவும் அப்படின்னு பார்த்தோம்னா காமா கதிர்கள் தான். இதான் எஸ்ஐ 2007 கேட்கப்பட்ட வினாயா. சரிங்களா? அணுக்கரு உலையில் மட்டுப்படுத்தியாக பயன்படும் தனிமம் எது? அதாவது கண்ட்ரோல் ராடு. சரிங்களா? மட்டுப்படுத்தியாக பயன்படக்கூடியது கண்ட்ரோல் ராடு. இப்பதான் பார்த்தோம். போரான் 10 போரான் 11 அப்படின்னா போரான் 10 தான். அதுலயே போரான் வந்து என்னதியா கார்பைடு தான். சரிங்களா? போரான் கார்பைடு தான் பயன்படுத்துறோம். சரிங்களா? போரான் கார்பைடு தான் பயன்படுத்துறோம். அதுக்கடுத்து இப்ப பார்த்த கொஸ்டின் தான் எதுப்பா, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது எவ்வளவு அப்படின்னா 1.62 10⁻⁻19 ஜூல். இதுவும் பார்த்ததுதான். சரிங்களா? அடுத்து எந்த அணுக்கரு இணைவினால் சூரியன் ஆற்றல் உருவாகிறது? இதுவும் இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின் தான்ப்பா. எது என்ன தனிமம் எதுவா மாறுது அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இந்த ஆப்ஷன் இல்ல. சரிங்களா? அடி விட்டுறலாம். சரிங்களா? ஹைட்ரஜன்ல இருந்து எதுவா மாறும் அப்படின்னா கீலியமா தான் மாறும். ஹைட்ரஜன்ல இருந்து எதுவா மாறும் அப்படின்னா கீலியமாகத்தான் மாறும். சரிங்களா? பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வகுப்புல அணுக்கரு இயற்பியல்ல இருந்து ஒரு 30 முக்கியமான வினாக்களும், சரிங்களா, இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட 4 வினாக்களும் பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்த வகுப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் பாடத்துல இருந்து நல்லா படிச்சு தயாராயிருங்க. சரிங்களா? தனிம வரிசை அட்டவணை பீரியாடிக் டேபிள்ல இருந்து முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.